பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 8 கணிதத்தில 26வது பாடலான முக்கோணிகளை அமைத்தல் பற்றி படிக்க இருக்கிறோம். தரம் 7 நாங்கள் ஏற்கனவே முக்கோணிகளை அமைக்கிறது தொடர்பாக படிச்சிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய வகுப்பை நாங்கள் பார்க்க முடியும். முதலாவதாக முக்கோணியினுடைய பண்புகளை பற்றி அறிந்து கொள்ளுவோம். முக்கோணி அப்படி என்றால் என்ன? முக்கோணி என்றால் 3 நேர்கோட்டு துண்டங்களால் ஆன ஒரு நேர்கோட்டு தளவுரு. இவர்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? முக்கோணி என்று சொல்லுவோம். 3 பக்கங்களை கொண்ட அல்லது 3 நேர்கோட்டு துண்டங்களால் ஆக்கப்பட்ட ஒரு பல்கோணி அல்லது ஒரு நேர்கோட்டு தளவுதான் முக்கோணி எனப்படுகிறது. ஒரு முக்கோணிக்கு எத்தனை பக்கங்கள் எத்தனை கோணங்கள் இருக்கு என்று பார்க்கும்போது ஒரு முக்கோணிக்கு 3 பக்கங்கள் இருக்கும். இந்த நேர்கோட்டு துண்டங்களைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம்? பக்கங்கள் என்று சொல்றோம். ஏபி ஒரு பக்கம், பிசி இன்னும் ஒரு பக்கம், ஏசி இன்னும் ஒரு பக்கம். 3 பக்கங்களை அல்லது 3 நேர்கோட்டு துண்டங்களால் ஆக்கப்பட்ட ஒரு பல்கோணி தான் முக்கோணி. ஒரு முக்கோணிக்கு 3 பக்கங்கள் இருக்குது. என்னென்ன பக்கங்களை பெயரிடலாம்? ஏபி ஒரு பக்கம், பிசி இன்னும் ஒரு பக்கம், ஏசி இன்னும் ஒரு பக்கம். ஏபி ஒரு பக்கம், பிசி இன்னும் ஒரு பக்கம், ஏசி 3வது பக்கம். 3 பக்கங்கள் இருக்குது. இந்த முக்கோணியினுடைய 3 பக்கங்களையும் நாங்கள் பெயரிட்டிருக்கிறோம். ஏபி, பிசி, ஏசி ஆகிய பக்கங்களை கொண்டதுதான் இந்த முக்கோணி. அதே போல இந்த முக்கோணிக்கு எத்தனை கோணங்கள் இருக்குது? ஒரு முக்கோணியினுடைய கோணங்களை பார்க்கும்போது ஒரு முக்கோணிக்கு 3 கோணங்கள் இருக்குது. கோணங்கள் எப்படி உருவாகும்? 2 நேர்கோட்டு துண்டங்கள் சந்திக்கும் பொழுது கோணம் உருவாகிறது. இப்ப ஏபியும் பிசியும் சந்திக்கும் பொழுது ஒரு கோணம் உருவாகிறது. அதே போல பிசியும் ஏசியும் சந்திக்கும் பொழுது இந்த சியின் உச்சியில இன்னொரு கோணம் உருவாகிறது. அதே போல ஏசியும் ஏபியும் சந்திக்கும் பொழுது இதுல ஒரு கோணம் உருவாகிறது. இப்போ ஒரு முக்கோணிக்கு 3 பக்கங்களும் 3 கோணங்களும் இருக்குது. இந்த 3 கோணங்களை நாங்கள் பெயரிடலாம். கோணம் ஏ பெயரிடுவோம். கோணம் ஏ பெயரிடும் போது ஏ நடுவில் வர வேணும். கோணம் ஏ பெயரிடுறோம். இப்ப ஏ நடுவில் வர வேணும். ஏக்கு மேல கோணத்திற்குரிய குறியீடு காட்டப்பட வேணும். கோணம் ஏய எவ்வாறு நாங்கள் பெயரிட முடியும்? பிஏசி அல்லது சிஏபி என்று பெயரிடலாம். ஏக்கு எந்த 2 நேர்கோட்டு துண்டங்கள் சந்திக்கும் போது இந்த கோணம் உருவாகிறது? பிஏயும் சிஏயும் சந்திக்கும் போதுதான் இந்த கோணம் உருவாகிறது. ஆகவே கோணம் ஏ எவ்வாறு நாங்கள் பெயரிடலாம்? பிஏசி என்று பெயரிடுவோம். பிஏசி கோணம் ஏ நாங்கள் எழுதியிருக்கிறோம். அடுத்தது 2வதாக கோணம் பியை பெயரிடுவோம். கோணம் பியை பெயரிடும் போது கோணம் பி நடுவில் இருக்க வேணும். கோணம் பிக்கு மேல கோணத்தின் குறியீடு காட்டப்பட வேணும். கோணம் பியை பெயரிடும் போது இந்த 2 நேர்கோட்டு துண்டங்கள் இந்த 2 பக்கங்களையும் குறிப்பிட வேணும். ஏபிசி பி நடுவில் வர வேணும். ஏபிசி கோணம் ஏபிசி என்று எழுதுவோம் அல்லது கோணம் சிபிஏ என்று எழுதணும். ஏபிசி அல்லது சிபிஏ என்று எழுதலாம். இப்படியும் எழுதலாம் அல்லது சிபிஏ என்றும் எழுதலாம். அதே போல இதையும் பிஏசி என்று எழுதலாம் அல்லது பின்னிக்கு இருந்து வரலாம். சிஏபி என்று எழுதலாம். எந்த எழுத்து நடுவில் இருக்கோ அந்த எழுத்தின் கோணம் தான் குறிக்கப்படுகிறது. அதே போல 3வது கோணம் சியை பெயரிடலாம். சி 3வது கோணம் சியை காட்டும் போது சி நடுவில் வர வேணும். அப்ப சி நடுவில் இருக்க மற்ற 2 பக்கங்களையும் குறிப்பிடுவோம். பிசிஏ அல்லது
ஏசிபி ஏசிபி வந்து குறிப்பிட முடியும். அப்போ ஒரு முக்கோணிக்கு 3 பக்கங்கள் இருக்குது, 3 கோணங்கள் இருக்குது. பக்கங்களை எவ்வாறு நாங்கள் பெயரிட்டு காட்டுறோம், கோணங்களை எவ்வாறு பெயரிட்டு காட்டுறோம். முக்கோணி என்றால் எங்களுக்கு தெரியும், ஒரு முக்கோணிக்கு 3 பக்கங்களும் 3 கோணங்களும் இருக்குது. தரம் 7ல நாங்கள் இந்த முக்கோணி அமைத்தல் தொடர்பாக என்ன படிச்சிருக்கிறோம். தரம் 7ல நேர்கோட்டு தளவுகளை அமைத்தல் எனும் பாடத்துல சமபக்க முக்கோணியை அமைக்கிறது தொடர்பாக படிச்சிருக்கிறோம். சமபக்க முக்கோணியை அமைக்க எங்களுக்கு தெரியும். சமபக்க முக்கோணிய எப்படி அமைச்ச நாங்கள் தரமுறையில சமபக்க முக்கோணியை அமைத்தல் தொடர்பாக தரமுறையில படிச்சிருக்கிறோம். சமபக்க முக்கோணியை அமைக்கும் போது அதற்கு முன்னதாக நாங்கள் படிச்சிருப்போம் நேர்கோட்டு துண்டத்தை அமைத்தல். நேர்கோட்டு துண்டத்தை அமைக்கிறத படிச்ச பிறகுதான் சமபக்க முக்கோணியை அமைக்கிறத படிச்சிருக்கிறோம். நேர்கோட்டு துண்டத்தை அமைத்தல். நேர்கோட்டு துண்டம் எப்படி அமைப்போம், என்ன செய்வோம், கவராயத்தை அடிமட்டத்தை மட்டும் பயன்படுத்த மாட்டோம், நேர்விளிம்பை மட்டும் பயன்படுத்த மாட்டோம். கவராயம், நேர்விளிம்பு, பென்சில் ஆகிய 3ஐயும் பயன்படுத்தி நேர்கோட்டு துண்டத்தை அமைப்போம். இப்ப நேர்கோட்டு துண்டத்தை அமைக்கிறது எங்களுக்கு இங்க தேவைப்படும். நாங்கள் முதலாவது ஒரு விஷயம் பார்ப்போம், அதை தொடர்ந்து இந்த முக்கோணியினுடைய இன்னொரு வகைதான் பார்ப்போம். அப்ப நேர்கோட்டு துண்டம் அமைக்கும் போது என்ன செய்வோம், முதலாவதாக நேர்கோடு கீறுவோம். நேர்கோட கீறுவோம். இப்ப ஏபி சமன் 8 சென்டிமீட்டர் நீளமுள்ள நேர்கோட்டு துண்டம் கீற வேணுமென்றா என்ன செய்யறது, ஒரு வரைகோளை பயன்படுத்தி ஒரு நேர்கோடு கீறுவோம். கீறிட்டு நேர்கோட்டின் ஒரு முனையில புள்ளியை குறிப்போம். குறிச்சிட்டு கவராயத்துக்கும் பென்சிலுக்கும் இடையில உள்ள தூரம் 8 சென்டிமீட்டர் வார மாதிரி எடுத்துக்கொண்டு நேர்விளிம்பை பயன்படுத்தி நேர்கோடு கீறவும். நேர்விளிம்பை பயன்படுத்தி ஒரு நேர்கோட கீறுவோம். கீறி போட்டு நேர்கோட்டின் ஒரு முனையில புள்ளியை குறிப்போம். குறிச்சிட்டு கவராயத்தை பயன்படுத்தி தான் நேர்கோட்டு துண்டம் அமைப்போம். தரமுகளிலிருந்து கவராயத்தை பயன்படுத்தி தான் நேர்கோட்டு துண்டம் அமைக்க வேணும். அந்த கவராயத்துக்கும் பென்சிலுக்கும் இடையில உள்ள தூரம் 8 சென்டிமீட்டர் வார மாதிரி. சென்டிமீட்டர் காட்டப்பட்டிருக்குது, 8 சென்டிமீட்டர் வார மாதிரி. கவராயத்தின் ஊசி தான் கவராயம். நீங்கள் உங்களோட கொப்பியில வரையக்கூடிய கவராயம், கொப்பியில வரைவதற்காக பயன்படுத்தக்கூடிய கவராயம் இதை விட சிறியதாக இருக்கும். கவராயத்தின் ஒரு முனையில ஊசி இருக்கும், மற்ற முனையில நாங்கள் பென்சிலை பொருத்த வேணும். கவராயத்தை பயன்படுத்தும் போது இந்த கவராயத்தின் முனையும் பென்சிலின் முனையும் சரி சமமாக இருக்க வேணும். 2 முனைகளும் ஒரே அளவில் இருக்க வேணும். கவராயத்தை பயன்படுத்தி நேர்கோடு கீறும் பொழுது இந்த கவராயத்தின் ஊசி முனைக்கும் பென்சிலின் முனைக்கும் இடையில உள்ள தூரம் 8 சென்டிமீட்டர் என்று தந்திருக்கிறபடியா 8 சென்டிமீட்டர் இருக்குமாறு எடுத்துக்கொள்ளும். 8 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி இந்த 2 கவராயத்தின் முனைக்கும் பென்சிலின் முனைக்கும் இடையில உள்ள தூரம் 8 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கொண்டு கவராயத்தின் ஊசியை இங்கே வச்சுக்கொண்டு கவராயத்தினுடைய ஊசி முனையை ஏல வைத்துக்கொண்டு
நேர்கோட்டின் மீது ஒரு வில்ல வரைவாம். நேர்கோட்டின் மீது ஒரு வில்ல வரைவாம். நேர்கோட்டின் மீது வில்ல வரைவாம். இந்த வில்லானது வெட்டக்கூடிய புள்ளியை பி என்று குறிச்சு கொள்ளுவோம். இப்ப ஏவிக்கு இடையில உள்ள தூரம் 8 சென்டிமீட்டர் ஆகும். இப்ப நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? ஏவி சமம் 8 சென்டிமீட்டர் நீளமுள்ள நேர்கோட்டு துண்டத்தை வரைஞ்சிருக்கிறோம். நேர்கோட்டு துண்டம் என்றா என்ன? நேர்கோட்டினுடைய ஒரு பகுதி. நேர்கோட்டு துண்டம், நேர்கோட்டுன்ற ஒரு துண்டம். ஏவி சமன் 8 சென்டிமீட்டர் நீளமுள்ள நேர்கோட்டு துண்டத்தை இவ்வாறு நாங்கள் வரைய வேண்டும் என்று படிச்சிருக்கிறோம். இதை வச்சுக்கொண்டு எப்படி சமபக்க முக்கோணி அமைப்போம்? நேர்கோட்டு, இந்த நேர்கோட்டு துண்டத்தை பயன்படுத்தி இதிலேயே நாங்கள் இன்னும் ஒரு சமபக்க முக்கோணி அமைக்க போறோம். இப்ப இது இந்த நேர்கோட்டு துண்டத்திலேயே நாங்கள் ஒரு சமபக்க முக்கோணி அமைக்க வேணும். என்னென்று அமைக்கிறது? 8 சென்டிமீட்டர் நீளமுள்ள நேர்கோட்டு துண்டம் வரைஞ்சிருக்கிறோம். சமபக்க முக்கோணி என்றா என்ன? ஒரு முக்கோணியினுடைய 3 பக்கங்களும் சமனாக இருக்க வேணும். ஒரு முக்கோணியின் 3 பக்கங்களும் சமனாகவும் 3 கோணங்களும் சமனாகவும் இருக்கக்கூடிய முக்கோணி தான் சமபக்க முக்கோணி. இப்ப முக்கோணி என்றால் 3 பக்கங்களை கொண்ட இப்படி ஒரு அமைப்பாக வர வேணும். இந்த முக்கோணியை நாங்கள் வரைய போறோம். சமபக்க முக்கோணியில 3 பக்கமும் சமனாக இருக்க வேணும். இதுக்கு மேலேயே ஒரு முக்கோணியை வரைய போறோம். வரையும் போது 3 பக்கங்களும் சமனாக இருக்க வேணும் என்றால் இந்த தூரமும் வெட்டாக இருக்க வேணும், இந்த தூரமும் வெட்டாக இருக்க வேணும். இதுக்கு மேல ஒரு முக்கோணி வரைய போறோம். இதிலேயே ஒரு முக்கோணி அமைக்க போறோம் என்றால் இந்த தூரமும் வெட்டாக இருக்க வேணும், இந்த தூரமும் வெட்டாக இருக்க வேணும். இதிலேயே நாங்கள் அந்த சமபக்க முக்கோணி அமைப்போம். இப்ப பாருங்க, உங்களுக்கு தெரியும் கவராயத்துக்கும் பென்சிலுக்கும் இடையில உள்ள தூரம் 8ஆக இருக்குது. 8 சென்டிமீட்டர். கவராயத்துக்கும் பென்சிலுக்கும் இடையில உள்ள தூரம் 8 சென்டிமீட்டர். இந்த அளவை மாற்றாம வச்சுக்கொண்டு பியில இருந்து பியில கவராயத்தின் ஊசி முனைய வைப்போம். மேல் பக்கமாக அல்லது நீங்கள் கீழ்பக்கமாக முக்கோணி அமைக்கலாம். பியில கவராயத்தின் ஊசி முனைய வைப்போம். வச்சுட்டு இதுல மேல ஒரு வில் வரைவோம். இதுல ஒரு வில்ல வரைவோம். அடுத்தது பியில கவராயத்தின் ஊசி முனைய வச்சுக்கொண்டு ஒரு வில்ல வரைஞ்சோம். அதே போல கவராயத்தின் ஊசி முனையை ஏயில வச்சுக்கொண்டு இன்னொரு வில்ல வரைவோம். இன்னொரு வில்ல வரைவோம். இரண்டு விற்களும் சந்திக்கக்கூடிய புள்ளியை சி என்று குறிப்போம். குறிச்சிட்டு ஏயையும் சியையும் இணைப்போம், பியையும் சியையும் இணைப்போம். ஏயையும் சியையும் நேர் விளிம்பை பயன்படுத்தி இணைப்போம். அதே போல பியையும் சியையும் நேர் விளிம்பை பயன்படுத்தி இணைப்போம். அப்ப நாங்கள் வரைஞ்சிருக்கிறதுக்கு பேர் என்ன? சமபக்க முக்கோணி. இதிலையும் எடுத்தோம். ஏவியின் நீளம் மட்டும் இதே அளவை வச்சுக்கொண்டு இதுல ஊசியை வச்சுக்கொண்டு இங்க ஒரு வில் வரைகிறோம். அதே அளவை மாற்றாம ஏயில வச்சுக்கொண்டு இன்னும் ஒரு வில் வரைகிறோம். இந்த 2 விற்களும் சந்திக்கக்கூடிய புள்ளியை சி என்று குறிக்கிறோம். இப்பொழுது எங்களுக்கு ஏபிசி சமன் ஏபிசி என்கிற ஒரு சமபக்க முக்கோணி உருவாயிருக்கு. முக்கோணி ஏபிசி ஒரு சமபக்க முக்கோணி ஆகும். 3 பக்கங்களின் நீளங்களும் சமன். 3 பக்கங்களும் 8 சென்டிமீட்டர் நீளத்துல காணப்படுகிறது. முக்கோணி ஏபிசி ஒரு சமபக்க முக்கோணி ஆகும். முக்கோணி ஏபிசிக்கு நாங்கள் என்ன பெயர் சொல்லலாம்? முக்கோணி ஏபிசி ஒரு சமபக்க முக்கோணி ஆகும். முக்கோணி ஏபிசி ஒரு சமபக்க முக்கோணி ஆகும். 3 பக்கங்களின் நீளமும் சமனாக இருக்க வேண்டும். அதே நேரம் 3 கோணங்களின் பருமனும் சமனாக இருக்கும் சமபக்க முக்கோணிக்கு. அப்ப தரம் 7ல நேர்கோட்டு துண்டம் அமைப்பது தொடர்பாகவும் சமபக்க முக்கோணி அமைப்பது தொடர்பாகவும் படிச்சிருக்கோம். இது தெரிந்தால்தான் நாங்கள்
தரம் 8ல வரக்கூடிய முக்கோணிகளை அமைக்க முடியும். அடிப்படை எங்களுக்கு தெரிய வேணும் என்ன மாதிரி. நீங்கள் இங்க அமைக்க போற முக்கோணிகளுக்கும் நேர்கோட்டு துண்டம் வரைஞ்சுதான் முக்கோணி அமைக்க போறீங்க. அப்ப நேர்கோட்டு துண்டம் வரைய எங்களுக்கு தெரிய வேணும். அடுத்ததாக சமபக்க முக்கோணி எப்படி வரைஞ்சோமோ இதை ஞாபகத்துல வச்சிருக்க வேணும். அப்பதான் இங்க இங்க நாங்கள் 2 வகையான முக்கோணிகளை வரைவது தொடர்பாக படிக்க இருக்கிறோம். இந்த அடிப்படையான விஷயங்களை தெரிந்தால்தான் நாங்கள் இங்கே முக்கோணி எப்படி வரைவது என்பது தொடர்பாக படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் ஞாபகப்படுத்தி இருக்கிறோம். இதை தொடர்ந்து நாங்கள் படிக்க போறோம். முக்கோணி அமைக்கிறதுக்கு முன்னதாக நாங்கள் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று படிக்க போறோம். அதாவது ஒரு முக்கோணியை அமைக்கிறதுக்கு முக்கோணி ஒன்றை அமைப்பதற்கு அந்த முக்கோணியினுடைய 3 பக்கங்களின் நீளங்களும் எவ்வாறு இருக்க வேணும், என்ன மாதிரி நீளங்கள் இருந்தால் ஒரு முக்கோணியை உருவாக்க முடியும் என்பதற்கு நாங்கள் ஒரு செயற்பாட்டின் மூலம் ஒரு உதாரணம் ஒன்று பார்க்க போறோம். ஒரு முக்கோணி ஒன்றை அமைப்பதற்கு அதனுடைய பக்கங்களின் நீளங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும். எங்களுக்கு தெரியும் முக்கோணி அமைக்கிறதுக்கு 3 பக்கங்களின் நீளங்கள் தேவை. நாங்கள் ஒரு 6 ஈக்கு துண்டு, ஒரு 3 3ஆக 2 முக்கோணிகள் அமைக்க போறோம். அப்ப 3 பக்கங்களை கொண்ட ஒரு 6 ஈர்க்கு துண்டுகள் எடுக்க போறோம், ஈக்கு குச்சிகள் எடுக்க போறோம். அதனுடைய நீளங்கள் எப்படி இருக்க போது 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர். ஒரு முக்கோணியை அமைப்பதற்கு இந்த அளவுகளை உடைய 3 ஈர்க்கு துண்டுகளை எடுக்க போறோம். அதே போல இன்னொரு முக்கோணியை அமைக்க போறோம். அதற்காக எடுக்கக்கூடிய ஈர்ப்பு துண்டுகளின் நீளம் 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி இந்த அளவுகளையும் கொண்ட மாதிரி இங்க 3 ஈர்ப்பு துண்டுகள், இங்க 3 ஈர்ப்பு துண்டுகள், 6 துண்டுகளாக எடுத்து முக்கோணிகளை அமைக்க போறோம். இதுல ஒரு முக்கோணி, இதுல ஒரு முக்கோணி அமைக்க போறோம். பிள்ளைகள் 4 சென்டிமீட்டர் நீளத்துல 4 சென்டிமீட்டர் நீளத்துல ஒரு ஈர்ப்பு துண்டு எடுத்திருக்கிறோம். இங்க என்ன ஆழ தேவைப்படுது, இங்க என்ன ஆழ தேவைப்படுது. 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஈர்ப்பு துண்டுகளை எடுத்திருக்கிறோம். அடுத்ததாக 5 மடுக்கோணும், 8 மடுக்கோணும், 8 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் நீளமுள்ள அடுத்த ஈர்ப்பு துண்டு எடுத்திருக்கிறோம். 3 சென்டிமீட்டர் தேவைப்படுது. 5 சென்டிமீட்டர் நீளமுள்ள இது 4, இது 5, இங்க 4 மட்டும் எடுத்திருக்கிறோம். இப்ப 3 தேவைப்படுது.
3 சென்டிமீட்டர்ல இங்க ஒரு இக்கு துண்டு, இங்க 3, 4, 8 இங்கால எடுத்திருக்கிற 3, 4, 5. மூன்று 4, 5 சென்டிமீட்டர்ல 3 இக்கு துண்டுகளும் 3, 4, 8 சென்டிமீட்டர்ல 3 இக்கு துண்டுகளையும் எடுத்திருக்கிறோம். ரெண்டையும் வச்சு நாங்கள் முக்கோணி அமைக்க போறோம். தர்ம பிள்ளைகள், இந்த முக்கோணியை நாங்கள் அமைக்க முடியுது. இந்த அளவுல முக்கோணி உருவாகுது. 3 நேர்கோட்டு துண்டங்களை கொண்ட ஒரு தளவுடு முக்கோணியை அமைக்க முடியுது. 3 ஈர்க்கு துண்டுகளை வைத்து கொண்டு. ஆனா இங்க பாக்குறோம், இந்த 3 ஈர்க்கு துண்டுகளை நாங்கள் கொஞ்சம் அமைகிற மாதிரி வச்சு பார்க்கிறோம். ஆனாலும் உங்களால அமைக்க முடியல. இந்த 3 ஈர்க்கு துண்டு இதுல வேற சின்ன கேப் வருது. இப்படி செய்தங்கண்டா முக்கோணி அமைக்க முடியாது. முக்கோணிகள் வரவில்லை. இந்த 3 ஈர்க்கு துண்டுகளையும் பயன்படுத்தி முக்கோணியை அமைக்க முடியவில்லை. அப்ப ஏன் எங்களால இந்த 3 நீளங்களையும் வைத்து முக்கோணி அமைக்க முடியல, ஏன் இங்க அமைக்க முடியுது என்று நாங்கள் பார்க்க போறோம். அப்போ ஒரு முக்கோணியும் அமைக்க வேணுமெண்டா அதனுடைய பக்கங்கள் எப்படி இருக்க வேணும் என்று நாங்கள் பார்க்க போறோம். இந்த முக்கோணியில இந்த 3 நீளங்கள் 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர். இது 3 சென்டிமீட்டர். இந்த ஈர்க்கு துண்டு 4 சென்டிமீட்டர். இந்த ஈர்க்கு துண்டு 5 சென்டிமீட்டர். 3 ஈர்க்கு துண்டுகளையும் பயன்படுத்தி முக்கோணியை அமைக்க முடியுது. ஏன் இங்க அமைக்க முடியுது, ஏன் இங்க அமைக்க முடியல என்று பார்க்கிறோம். முதலாவது 2 பக்கங்களின் ஒரு முக்கோணி அமைப்பதற்காக 3 பக்கங்களின் நீளங்கள் தரப்படும் போது முதலாவது 2 பக்கங்களின் நீளங்களையும் கூட்டுறோம். 3 சென்டிமீட்டரையும் 4 சென்டிமீட்டரையும் கூட்டுவோம். 3 சென்டிமீட்டரையும் 4 சென்டிமீட்டரையும் கூட்டும் போது என்ன கிடைக்குது? 7 சென்டிமீட்டர். எவையாவது 2 பக்கங்களின் நீளங்களை கூட்டும் போது இந்த கூட்டு தொகையானது 3வது பக்கத்தின் நீளத்தை விட பெருசா இருக்குதா என்று நாங்கள் பார்க்கிறோம். 2 பக்கங்களின் நீளங்களை கூட்டும் போது கூட்டி வர அந்த கூட்டு தொகை 3வது பக்கத்தின் நீளத்தை விட பெருசா இருக்குதா என்று பார்க்கிறோம். அதே போல முதல்ல 3ஐயும் 4ஐயும் கூட்டினோம்.
மூன்றையும் நாளையும் கூட்டும் போது மூன்றாவது பக்கம் 5. மூன்றையும் நாளையும் கூட்டும் போது 7 கிடைக்குது. 7 5 விட பெருசா இருக்குது. அதே போல நாளையும் 5ஐயும் கூட்டி பார்க்கிறோம். 4 சென்டிமீட்டரை 5 சென்டிமீட்டரையும் கூட்டுவோம். கூட்டி வர கூட்டுத்தொகை 9 சென்டிமீட்டர். இதை ரெண்டையும் எடுக்கும்போது மூன்றாவது பக்கம் 3 சென்டிமீட்டர். 3 சென்டிமீட்டரை விட 9 சென்டிமீட்டர் பெருசா இருக்குது. அதே போல மூன்றாவது 2 எடுக்கிறோம். முதலாவது 3ஐயும் 4ஐயும் எடுத்தோம். அடுத்த 4ஐயும் 5ஐயும் எடுத்தோம். அடுத்தது 5ஐயும் 1ஐயும் எடுத்தோம். 3 சென்டிமீட்டர்ஸாக 5 சென்டிமீட்டர் கூட்டி பார்க்கிறோம். 8 சென்டிமீட்டர். இது ரெண்டையும் எடுக்கும் போது மூன்றாவது பக்கமா இருக்கிறது 4 சென்டிமீட்டர். 4 சென்டிமீட்டரை விட பெருசா இருக்குது. அப்ப நாங்கள் இங்க என்ன அவதானிக்கிறோம்? ஏதாவது 2 பக்கங்களில் நீளங்களை கூட்டும் போது அந்த கூட்டுத்தொகையானது மூன்றாவது பக்கத்தை விட பெருசா இருக்குது. எல்லா இடத்துலயும் பெருசா இருக்குது. இங்கே முக்கோணி அமைக்க முடியுது. அப்ப நாங்கள் இங்கேயும் பார்க்கிறோம். முதலாவது 3ஐயும் 4ஐயும் எடுப்போம். 3 சென்டிமீட்டரையும் 4 சென்டிமீட்டரையும் கூட்டுவோம். கூட்டும் போது 7 சென்டிமீட்டர். 7 சென்டிமீட்டர். 3ஐயும் 4ஐயும் எடுக்கும் போது மூன்றாவது பக்கமா இருக்கிறது 8 சென்டிமீட்டர். 7 8ஐ விட பெருசா இருக்குமா? இல்ல. 7 கூட்டி வர கூட்டுத்தொகை இங்க எல்லாம் பெருசா இருக்குது. ஆனா இங்க முதலாவதே கூட்டி வர கூட்டுத்தொகை மூன்றாவது பக்கத்தை விட சிறியதாக இருக்குது. அதே போல 4ஐயும் அடுத்த 2ஐயும் எடுக்கிறோம். 4 சென்டிமீட்டரையும் 8 சென்டிமீட்டரையும் எடுத்து கூட்டி பார்க்கிறோம். 12 சென்டிமீட்டர். 12 சென்டிமீட்டர் 1/2 விட அதிகம். 3 சென்டிமீட்டரை விட அதிகம். மூன்றாவதை விட அதிகம். அடுத்ததாக 8ஐயும் 8ஐயும் 3ஐயும் கூட்டுவோம். 8ஐயும் 3ஐயும் கூட்டுவோம். 11 சென்டிமீட்டர். 11 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டரை விட அதிகமாக இருக்குது. இப்ப பாருங்க, இங்கே எல்லா இடங்களையும் முதலாவது 2 ஒரு முக்கோணியும் 3 பக்கங்களின் நீளங்கள் தரப்படும் போது எவையாவது 2 பக்கங்களின் நீளங்களை கூட்டும் போது மூன்றாவது பக்கத்தின் நீளத்தை விட பெரியதாக இருக்குது. ஆனால் இங்க இந்த 2 இடத்திலையும் மூன்றாவது பக்கத்தின் நீளத்தை விட பெரியதாக இருக்குது. ஆனால் ஒரு இடத்துல மூன்றாவது பக்கத்தை விட சிறியதாக இருக்குது. ஏதாவது 2 பக்கங்களின் நீளங்களை கூட்டும் போது அதை 2ஐயும் விட்ட மற்ற பக்கத்தின் நீளத்தை விட கூடவாக இருக்க வேணும். அப்ப இங்க நம்ம கோணியின் 2 பக்கங்களின் நீளங்களை கூட்டி வர கூட்டு தொகையானது மூன்றாவது பக்கத்தின் நீளத்தை விட குறைவாக இருக்கிறபடியா இந்த இடத்துல எங்களால முக்கோணி அமைக்க முடியல. இங்க அமைக்க முடியுது. இங்க ஏதாவது 2 பக்கங்களின் நீளங்களை கூட்டும் போது மூன்றாவது பக்கத்தை விட பெருசா இருக்குது. இங்க எல்லா இடத்துலயும் அப்படி இல்லை. ஒரு இடத்துல மூன்றாவது பக்கத்தை விட 2 பக்கங்களின் நீளங்களின் கூட்டுத்தொகை குறைவாக இருக்குது. ஆகவே இங்க எங்களால முக்கோணி அமைக்க முடியல. அப்ப ஒரு முக்கோணியை அமைக்க வேணும். அப்படி என்றால் எப்படி இருக்க வேணும்? ஒரு முக்கோணியை அமைப்பதற்கு 3 பக்கங்களின் நீளங்கள் தரப்படும் போது ஏதாவது 2 பக்கங்களின் நீளங்களை கூட்டி வர கூட்டுத்தொகையானது மூன்றாவது பக்கத்தின் நீளத்தை விட அதிகமாக இருக்க வேணும். அப்படி இருந்தால்தான் ஒரு முக்கோணி, என்ன முக்கோணியாக இருந்தாலும் சரி, அப்படி இருந்தால்தான் எங்களால ஒரு முக்கோணியை அமைக்க முடியும். என்ன முக்கோணி? சமபக்க முக்கோணி என்றால் சமனாயிருக்க வேணும். சமனில் பக்க முக்கோணியாக இருக்கும். சமனில் பக்க முக்கோணி அல்லது இரு சமபக்க முக்கோணி. இந்த 2 முக்கோணிகளையும் சமபக்க முக்கோணி என்றால் நீங்கள் 3ஐயும் சமனாயிருக்கும் கூட்டி பார்த்து கொள்ள. இந்த முக்கோணியை அமைக்க வேண்டும். இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்ய வேண்டும். ஒரு முக்கோணியின் 3 பக்கங்களில் நீளங்களை கூட்டும் நீளங்கள் தரப்படும் போது, ஒரு முக்கோணியின் 3 பக்கங்களின் நீளங்கள் தரப்படும் போது எவையேனும் 2 பக்கங்களின் நீளங்களின் கூட்டுத்தொகையானது மூன்றாவது பக்கத்தின் நீளத்தை விட அதிகமாக இருந்தால் உங்களால ஒரு முக்கோணியை அமைக்க முடியும். இல்லாட்டி
முக்கோணியை அமைக்க முடியாது. ஒரு முக்கோணி ஒன்றை அமைப்பதற்கு தேவையான நிபந்தனை என்ன? ஒரு முக்கோணியாக அமைய வேணும் என்றால் அந்த முக்கோணியினுடைய 3 பக்கங்களும் எப்படி இருக்க வேணும்? ஒரு முக்கோணியின் 3 பக்கங்களின் நீளங்கள் தரப்படும் போது எவையேனும் 2 பக்கங்களின் நீளங்களின் கூட்டுத்தொகையானது 3வது பக்கத்தின் நீளத்தை விட அதிகமாக இருந்தால் முக்கோணியை அமைக்க முடியும், இல்லாட்டி முக்கோணியை அமைக்க முடியாது. இது தொடர்பான கேள்விகளை நாங்கள் செய்யலாம். நீங்கள் இது தேவை என்றால் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு முக்கோணியின் பக்கங்களின் நீளங்களாக, அதாவது கேள்வி, ஒரு முக்கோணியின் பக்கங்களின் நீளங்களாக நீளங்களாக இருக்கத்தக்க மும்மைகளை பின்வரும் கூட்டங்களில் இருந்து தெரிந்தெடுக்க. பின்வரும் கூட்டங்களில் இருந்து தெரிவு செய்க அல்லது தேர்ந்தெடுக்க. ஒரு முக்கோணியின் பக்கங்களின் நீளங்களாக இருக்கத்தக்க மும்மைகளை பின்வரும் கூட்டங்களிலிருந்து தெரிவு செய்க. பாருங்கோ, முதலாவது 5 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர். இரண்டாவது 4 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர். மூன்றாவது 3 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர். நான்காவது 5 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர். இந்த 4 மும்மைகளில இருந்தும் 4 முக்கோணியின் 3 பக்கங்களின் நீளங்கள் தரப்பட்டிருக்கிறது. இந்த ஒவ்வொன்றில இருந்தும் நாங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கிறோம். முக்கோணியை அமைக்கக்கூடிய பக்கங்களின் நீளங்கள் எதுவாக இருக்கும்? எந்த 3 நீளங்களையும் கொண்டு ஒரு முக்கோணியை அமைக்க முடியும் என்று பார்க்க போறோம். முதலாவதா பார்க்கிறோம். முதலாவது பாருங்க, 5, 6, 7. ஏதாவது 2 கூட்டுவோம். 5ஐயும் 6ஐயும் கூட்டுவோம். 5ஐயும் 6ஐயும் கூட்டும் போது 11. 11 2 பக்கங்களின் நீளங்களின் கூட்டுத்தொகையானது 3வது பக்கத்தை விட பெருசாக இருக்க வேண்டும். 11 7ஐ விட பெருசு. அதே போல
ஏழையும் ஆறையும் கூட்டுவம் 13. 13 ஏழையும் ஆறையும் எடுக்கும்போது மூன்றாவது பக்கம் 5. 5 விட பெருசா இருக்குது. அடுத்தது ஏழையும் ஐந்தையும் எடுப்போம். ஏழையும் ஐந்தையும் கூட்டும் போது 12. 12 6 விட பெருசா இருக்குது. ஏதாவது ரெண்டு பக்கங்களோட நீளங்களை கூட்டும் போது மூன்றாவது பக்கத்தை விட பெருசா இருக்குது. அஞ்சையும் ஆறையும் கூட்ட 11. 11 ஏழை விட பெருசு. ஏழையும் ஆறையும் கூட்டுறோம் 13. 13 5 விட பெருசு. ஏழையும் ஐந்தையும் கூட்டுறோம் 12. 12 6 விட பெருசாகவே முதலாவது இந்த மூன்று பக்கங்களின் நீளங்களை வைத்துக் கொண்டு நாங்கள் முக்கோணியை அமைக்க முடியும். அப்ப முதலாவது சரியானது. முதலாவதுல தரப்பட்ட மூன்று பக்கங்களின் நீளங்களை கொண்டு முக்கோணியை அமைக்க முடியும். அடுத்ததாக இரண்டாவது 4 4 4 4 கூட்டுவோம் 8 8 2 கூட்டும்போது 8 8 4 விட பெருசு. மூன்றாவது பக்கத்தை விட பெருசா இருக்குது. அதே போல அடுத்த ரெண்டையும் கூட்டுறோம் 4 4 8 8 மூன்றாவது பக்கத்தின் நீளம் 4 விட பெருசு. கடைசி ரெண்டையும் கூட்டுவோம் 8 மூன்றாவது பக்கம் 4 4 விட பெருசா இருக்கு. பாருங்க, ஏதாவது ரெண்டு பக்கங்களோட நீளங்களை கூட்டி வர என்ன கிடைக்குது? 8 கிடைக்குது. இப்படி கூட்டும் போது அந்த கூட்டுத்தொகையானது மூன்றாவது பக்கத்தை விட பெருசா இருக்குது. ஆகவே இரண்டாவது தரப்பட்ட இந்த மூன்று பக்கங்களின் நீளங்களையும் கொண்டு நாங்கள் முக்கோணியை அமைக்க முடியும். இரண்டாவதும் சரியானது. முதலாவது மூன்று பக்கங்கள் இந்த நீளங்களையும் கொண்டு முக்கோணி அமைக்க முடியுது. இரண்டாவதும் அமைக்க முடியுது. மூன்றாவது பாத்திரம் 3 2 7 3 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர். ரெண்டு பக்கத்தின் நீளத்தை கூட்டுவோம் 5 5 ரெண்டு பக்கத்தின் நீளத்தை கூட்டும் போது மூன்றாவது பக்கமா இருக்கிறது 7. 7 விட 5 பெருசா? இல்லை, 7 விட 5 சிறியது. 5 7 விட சிறியது. அடுத்தது ரெண்டையும் மூலையும் கூட்டுறோம் 9 9 3 விட பெரியது. அடுத்தது 7 3 கூட்டுறோம் 10 10 2 விட பெரியது. இங்க ரெண்டு இடத்துலையும் சரியா இருக்குது, ஆனால் இந்த இடத்துல சரியாக அமையவில்லை. ஆகவே இரண்டு பக்கங்களின் நீளங்களை கூட்டும்போது இரண்டு பக்கங்களின் நீளங்களை கூட்டும்போது கூட்டி வார கூட்டுத்தொகையானது மூன்றாவது பக்கத்தின் நீளத்தை விட பெரியதாக இருக்க வேண்டும். அப்ப இங்கே பாருங்க, இரண்டு பக்கங்களின் நீளங்களை கூட்டும் போது கூட்டி வார கூட்டுத்தொகையானது மூன்றாவது பக்கத்தை விட சிறியதாக இருக்குது. ஆகவே இந்த மூன்றாவது தரப்பட்ட மூன்று பக்கங்களின் நீளங்களையும் கொண்டு நாங்கள் முக்கோணியை அமைக்க முடியாது. நான்காவதாக தரப்பட்ட பக்கங்களின் நீளங்கள் 5 5 8. ரெண்டையும் கூட்டுவோம் 5 கூட்டினோம் 10 10 8 விட பெருசு. 5 கூட்டும் போது கிடைக்கிறது 10. 10 மூன்றாவது பக்கத்தின் நீளம் 8 விட பெருசா இருக்குது. 5 8 கூட்டுவோம் 13 13 5 விட பெருசாக. 5 கூட்டும் போது மூன்றாவது பக்கமாக இருப்பது 5. 13 ஆனது 5 விட பெரியது. இறுதியா 5 கூட்டுவோம் 13. 5 கூட்டும் போது மூன்றாவது பக்கமாக இருப்பது 5. 13 5 விட பெரியதாக இருக்கிறது. இங்க அந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்யப்படுகிறது. இந்த இடத்துல என்ன நிபந்தனை? இந்த மூன்று இடத்திலையும் இந்த மூன்று பக்கங்களின் நீளங்களும் அந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யுது. என்ன நிபந்தனை? ஒரு முக்கோணியினுடைய இரண்டு மூன்று பக்கங்களின் நீளங்கள்ல ஏதேனும் இரண்டு பக்கங்களின் நீளங்களின் கூட்டுத்தொகையானது
எவையேனும் இரண்டு பக்கங்களின் நீளங்களின் கூட்டுத்தொகையானது மூன்றாவது பக்கத்துக்கு நீளத்தை விட பெருசாக இருக்கிறபடியா இந்த மூன்று பக்கங்களின் நீளங்களையும் கொண்டு நாங்கள் முக்கோணியை அமைக்கலாம். ஆகவே கேள்வி என்ன கேட்டிருக்கு? ஒரு முக்கோணியின் பக்கங்களின் நீளங்கள் ஆவதற்கு பக்கங்களின் நீளங்களாக இருக்கத்தக்க மும்மைகளை பின்வரும் கூட்டங்களில் இருந்து தெரிவு செய்க. அப்ப இந்த மூன்று பக்கங்களின் நீளங்களையும் கொண்டு நாங்கள் முக்கோணியை அமைக்க முடியும். இந்த மூன்றாவதாக தரப்பட்ட இந்த மூன்று பக்கங்களின் நீளங்களையும் வச்சுக்கொண்டு முக்கோணியை நாங்கள் அமைக்க முடியாது என்கிற முடிவுக்கு வர முடியும். ஆகவே நீங்கள் ஒரு முக்கோணியை அமைக்க வேணும் அப்படி என்றால் அதனுடைய பக்கங்களின் நீளங்கள் எப்படி இருக்கிற மாதிரி எடுத்துக்கொள்ள வேணும். ஏதாவது இரண்டு பக்கங்களின் நீளங்களின் கூட்டுத்தொகையானது மூன்றாவது பக்கத்தின் நீளத்தை விட பெருசாக எவையேனும் இரண்டு பக்கங்களின் நீளங்களின் கூட்டுத்தொகையானது மூன்றாவது பக்கத்தின் நீளத்தை விட பெரியதாக இருந்தால்தான் அங்க நாங்கள் முக்கோணி அமைக்க முடியும், இல்லாட்டி முக்கோணி அமைக்க முடியாது. பிள்ளைகள் நீங்கள் இந்த ஒரு குறிப்போண்ட எழுதி கொள்ளலாம். ஒரு முக்கோணியின் மூன்று நேர்கோட்டு துண்டங்களில் எவையேனும் இரு கோட்டு துண்டங்களின் இரு கோட்டு துண்டங்களின் நீளங்களின் கூட்டுத்தொகையின் மூன்றாவது கோட்டு துண்டத்தின் நீளத்திலும் கூடியதெனின் அம்மூன்று நேர்கோட்டு துண்டங்களும் ஒரு முக்கோணியின் பக்கங்களாக இருக்குமாறு முக்கோணியை அமைக்கலாம். ஒரு முக்கோணியை அமைப்பதற்கு மூன்று கோட்டு துண்டங்களும் எப்படி இருக்க வேணும் என்பது பற்றின ஒரு குறிப்பு எழுதி இருக்கிறோம். இதை நீங்கள் எழுதி வச்சுக் கொள்ளணும். இதோட நாங்கள் இந்தியான் வகுப்பை நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள்.